கைஸ், இன்றைக்கி என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? நான் இதுக்கு வந்துட்டு 600 கிராம்ஸ் மட்டன் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து எலும்பு கறி, எலும்பு ப்ளஸ் கறி ரெண்டும் சேர்ந்து 700 கிராம்ஸ் வாங்கியிருக்கேன். இதை ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஒன் டைம் வாஷ் பண்ணாலே போதும். ஏன்னா மட்டனில் ரொம்ப கொழுப்பு இருக்கனால ஆக்சுவலாக மட்டனோட டேஸ்ட்டே அந்த கொழுப்பில் தான். ஸோ ஒன் டைம் மட்டும் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நமக்கு வந்து தேவையான நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஏலக்காய், பட்டை வகைகள் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் யூஸ் பண்ணியிருக்கிறது பிரிஞ்சி இலை, பட்டை, சோம்பு, அன்னாச்சிப்பூ, 2 கிராம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாமே நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம். இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்குறதே சின்ன வெங்காயம் தான். ஸோ சின்ன வெங்காயத்தை உரித்து அம்மியில் வச்சு நசுக்கி அதில் ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் டேஸ்ட் இன்னும் அல்டிமேட்டாக இருக்கும். யூஸ் பண்ணுறமான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு விழுதோட இன்னும் கொஞ்சம் ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை அதோடு சேர்த்து ஆட் பண்ணி நல்லா அதை வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் சின்ன வெங்காயம் இது 3மே அரைச்சி ஊற்றணும். ப்ளஸ் இதுக்கு ஹைலைட் வந்து சின்ன வெங்காயத்தை அம்மியில் வச்சு இடித்து போடணும். இதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டை வந்துட்டு எக்ஸாக்ட் பண்ணி காட்டும். இதுக்கு வந்து நான் ஒரே ஒரு தக்காளி, பழுத்த தக்காளி எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குனதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு ஒரு கிண்டிட்டிங்கன்னா அதுக்கடுத்து நமக்கு என்னென்ன தேவையான மசாலா ஐட்டமோ அதை நம்ம பார்க்கலாம். இதுக்கு நான் மஞ்சள் தூளும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதை 2 மட்டும் இப்போ ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் எண்ணெய் தனியாக பிரிஞ்சு மேலே வரும். அந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் மட்டனை ஆட் பண்ணணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வாங்கி வச்சுருங்க 600 கிராம் மட்டனை தூக்கி அதில் போட்டுறணும். மட்டன் நல்லா எல்லா மட்டனையுமே போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக கிளறாமல் நல்லா சுற்றி கிளறி விடுங்க. சுற்றி கிளறி விட்டிங்கன்னா நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலாவும் சின்ன வெங்காயம் இது எல்லாமே அதோட ஆக்ட் ஆகிடும். ஃபுல்லாமே மிக்ஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ கிரேவி கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். அன்றைக்கி வந்து நானும் என்னோடய ஹஸ்பண்ட் மட்டும் இருந்ததுனால நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் 2 நேரத்துக்கு சாப்பிட்ற மாதிரி வச்சுருந்தேன். ஸோ வந்து நான் ஒரு 3 செம்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் அதே மாதிரி தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, ஆச்சி மசாலா இருக்கு இல்லையா, அதை வாங்கி போட்டுக்கோங்க. எந்த மசாலா உங்கள் வீட்டுக்கிட்ட கிடைக்குதோ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வீட்லேயே நீங்கள் தனியாக மட்டன் மசாலா ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஹோம்மேடு ஓகேனாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஃபஸ்ட்டு 1 செம்பு தண்ணி ஊற்றிட்டு அது கொதி வந்ததுக்கப்புறம் தான் அடுத்து 2 செம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு மட்டனும் கரெக்டாக வெந்து வந்துடும். எக்ஸஸாக தண்ணி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். கடையில் வாங்கின மட்டன் மசாலா தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். நான் கரெக்டாக வந்துட்டு இதுக்கு ஒரு பேக்கெட்டில் 3/4 பேக்கெட் ஃபுல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். இது ப்ளஸ் மஞ்சள் தூள், தனி மிளகாத்தூள், மட்டன் மசாலா இந்த 3 மட்டும்தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
தேவையான டேஸ்ட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதி வந்துடும். இந்த அளவுக்கு கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணியும் வற்றிடும். அதுக்கப்புறம் நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த மட்டனோட நம்ம வச்சுருக்கிற கோட்டிங் கொடுத்த மசாலாவும் மிக்ஸ் ஆகிடும். இதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கு உப்பு தேவையான அளவு போடணுன்னா போட்டுக்கோங்க. நான் வந்து தேங்காய் நிறையாவும் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் அரைச்சி அதில் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு அது கூடயும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கன்சிஸ்டன்சி வராது. பட் தேங்காய் வெங்காயத்துக்கு பதிலாக முந்திரியும் சில பேர் சாப்பிடுவாங்க. எங்கள் ஃபேமிலிக்கு தேங்காய் வெங்காயம் ஓகே. ஸோ நான் அதவே ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு கொதி வந்த டைமில் நீங்கள் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் குக்கருக்கு மூடி போட்டு ஒரு கரெக்டாக 6 விசில் விட்டிங்கன்னா நல்லா வந்து சாஃப்டாக லேயராக கறி வெந்திருக்கும். அதை நீங்களே செக் பண்ணி பார்த்துக்கலாம். கரெக்டாக 6 விசில் வந்துருச்சு. 6 விசில் வந்ததுக்கப்புறம் விசிலை லேசாக எடுத்து விட்டு நீங்கள் மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும். எண்ணெய் ஃபுல்லாக மேலே பிரிஞ்சு இந்த மாதிரி நமக்கு மட்டன் கிரேவி கிடைக்கும். இப்போ நீங்கள் ஸ்டவ்வை லேசாக ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க விடணும். ஏன்னா நம்ம தேங்காய் கடைசி ஆட் பண்ணியிருக்கோம்ல, அது இந்த 6 விசிலில் மட்டனோட மிக்ஸ் ஆகிருக்கும். பட் கடைசியாக ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு கமகமான மட்டன் குழம்பு தயார். இந்த மாதிரி சண்டேஸில் உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ணணுமா, இல்லை புதுசாக வேறு என்ன ஆட் பண்ணால் இந்த ரெசிபியை இன்னும் கொஞ்சம் சூப்பராக காமிக்கலான்னு சொல்லுங்கள். கடைசியாக மல்லி இலை தூவி எல்லாருக்கும் சர்வ் பண்ண வேண்டிதான். தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட்டு ஒரு லாங் வீடியோ உங்களுக்கு வெயிட்டிங் வந்துகிட்டே இருக்கு. என்னோடய பர்த்டே லாங் வீடியோ தான். அதுக்கு நாங்கள் எங்கே போனோம், என்னென்ன பண்ணோம், எங்கே தங்கியிருந்தோம், என்னென்ன பிளேஸ் வந்து போய் பார்த்தோம் அப்படின்றதையும் அந்த லாங் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க அந்த வீடியோவும் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.